ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கும்பனாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமை நடக்குது. சனிக்கிழமை காலையில் 3 மணிலேருந்து 10 மணி வரலும் இந்த சந்தை நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா ஒரு கடை பிடிச்சிருக்கீங்களாண்ணா? எத்தனை கிலோக்குண்ணா வரும்? இதா ஒரு 27 கிலோ வரும். 27 கிலோ வரும். ஓகே ஓகே. என்ன ரேட்ண்ணா சொன்னாங்க? 27 ரூபா சொன்னாங்க. 27 வாங்கினோம். 27 சொல்லி 21.5 வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? பல்லு சேர்த்து. சரி ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆனால் இது என்ன ரேட்ண்ணா சொன்னாங்க? 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா சொன்னாங்க. 14,500. ஓகே ஓகே. இப்போ கறி எத்தனை கிலோண்ணா வரும்? கறி எப்படி ஒரு 17 கிலோ. 17 கிலோ கறி. ஓகே. பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? பல்லு போட்டிருக்கீங்களா? இல்லை, பல்லு போடலாம். பல்லு போட ஆடு ஆடு வீட்டுல போய் தேவைப்படுங்களா? ப்ரோ வாங்கிட்டு போறீங்களா? ப்ரோ வாங்கிட்டு போறீங்களா? இது கடை குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டிங்களா? என்ன ரேட்டு? பாய் வீட்டுல இருக்கிறான், அவன் பேர் ஒண்ணு இல்லாம அதனால கேள் வாங்கிட்டு போறீங்களா? என்ன ரேட்டு ப்ரோ சொன்னாங்க? இது 3,500. 3,500 சொன்னாங்க. 3,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறிக்கு ஆகக்கூடிய கடை. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படிண்ணா இந்த வாரம் ஆடு கொண்டு வந்தீங்க? ஆடு அதிகமாகவே சந்தையில் இறங்கியிருக்கு. நீங்கள் எத்தனை கொண்டு வந்தீங்க? 7. வெள்ளாடு உள்ளே இருக்குங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் எத்தனை கொடுத்துருக்கீங்கண்ணா? 2 தான் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை என்ன வெயிட்டுண்ணா வரும்? கறிக்கு சொன்னாலும் சரி, உயிரடி சொன்னாலும் சரி, கறி மட்டும் 17 கிலோ வரும். ஓகேண்ணா. இதெல்லாம் பல்லு வச்சுருக்கீங்களாண்ணா? பல்லு வைக்கல. எல்லாம் என்ன விலைக்கு நான் சொல்கிறீங்க? 16 ரூபாயா சொல்லிட்டுருக்கீங்க. கேட்குறது எப்படி நான் கேட்குறாங்க? 14. இப்போ நீங்கள் மேலே எவ்வளோனா கொடுக்கலாண்ணா? 500 ரூபா முன்ன பண்ண வந்தால் கொடுத்துருங்க. 200 பாக்குது. 100 கம்மி கொடுத்து. தேங்க்ஸ்ண்ணா. சரி குடு. எங்க இருந்து வரீங்க? தாராபுரம் மேம்பாளையம். ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 20. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 18 கொடுத்துட்டோம். 18 கொடுத்துட்டீங்க. ஒரு 3-4 வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன எல்லாம் நான் சொல்றீங்க? எல்லாம் 9 ரூபா 10 ரூபா சொல்லுது. 9 ரூபா 10 ரூபா. இது கடை மட்டுங்களா? கடை மட்டும் இருக்குது. 9 ரூபா 10 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க? 7 ரூபாய் 7.5 கேட்கறாங்க. 7,500 கேட்கறாங்க. மேலே எவ்வளோனா கொடுப்பீங்க? மேலே எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? ஒரு 7,500 கேட்குறாங்கன்னா எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? கொடுத்துருவோம். 8 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. வணக்கங்கண்ணா. எங்க இருந்துண்ணா வரீங்க?
ராசிபுரம். வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? ஓகே ஓகே. கிடா கொண்டு வந்துருக்கீங்க. என்ன ரக கிடாங்கண்ணா? பொட்டுக்குட்டிங்களா? எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஓகே ஓகே. இந்த மாதிரி எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா? 2 கிடா. ஓ, ஒன்று கொடுத்துட்டீங்களாண்ணா? அந்தாண்ணா இருக்கு. ஓகே ஓகே. இது பல்லு எத்தனை பல்லுண்ணா வச்சிருக்கு? அரை பல்லு. ஓகே ஓகே. இது வயசு எத்தனை வயசுண்ணா இருக்கும்? 11 மாதம் தான் ஆகுது. ஓகே ஓகே. அதுக்கும் அதே தானா? 2 ஒரே வயசு தான். ஓகே. இது சண்டைக்காக வளர்த்துறதானா இல்லை? வீட்டுக்கும் வளர்த்திக்கலாம், கடாய்க்கும் வளர்த்திக்கலாம். ஓகேண்ணா. செம்பரி கடாய்க்கும் வளர்த்திக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை கிலோங்கண்ணா இருக்குது இப்போ உயிரோட? 50 கிலோ இருக்குது உயிரோட. ஓகே ஓகே. 2 சேம் ஒரே மாதிரி தானே? ஓகே. 2 ஒட்டுக்கா வாங்கி வீட்டில் வளர்த்துனது. என்ன ரேட் நான் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு கிடா 35 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட்டு கேட்குறாங்க? கேட்கல. ஜோடி 40 ரூபாய் கேட்குறாங்க. ஒன்று நீங்கள் 35 சொன்னீங்க, ஆனால் ஜோடி 40 கேட்குறாங்க. இவ்வளோ கம்மியாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? ஜோடி 55 வந்தால் கொடுத்துருங்க. ஓகே ஓகேண்ணா. இது இது அரைப்பல். ஓகே ஓகே. இது சேம் வெயிட், 2 ஒரே வெயிட் தான். ஓகே ஓகே. 2 ஒரே வயசு ஒரே வெயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குறா கடை பார்த்தீங்கன்னா பொட்டுக்குட்டின்னு சொல்லியிருக்காங்க. எட்டயபுரம் சைடு இருந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த சந்தைக்கு இந்த கடை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி அடிக்கடி கிடைக்குங்களா? கிடைக்கும். இல்லையா பால் குட்டி இந்த வளர்ப்பு குட்டிலாம் கேட்டாலும் கொடுக்கலாம் உங்களால். நீங்கள் எட்டயபுரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வளர்த்துறீங்களாண்ணா? ஓகே ஓகே. நீங்கள் ராசிபுரம். உங்கள் பேருண்ணா? ராஜா. ஓகே ஓகேண்ணா. நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. 95 97 64 61 97. ஓகேண்ணா. இந்த மாதிரி குட்டி கேட்டாங்களா கொடுங்கண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோணாபுரம் சந்தைக்கு கூட்டம் அதிகமாகவே வந்திருக்கு. ஆடு நிறைய வந்திருக்கு, வாங்குறவங்களும் நிறைய வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மறி வளர்ப்பு குட்டி. இது சங்கரனோட தானே? அவரு சங்கரன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரனோடது. இப்போ கொங்கனாபுரம் ஆட்டு சந்தைக்கு கொண்டு வந்திருக்காரு. எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? குட்டி 60 குட்டி கொண்டு வந்தாங்க. எத்தனை கொடுத்துருக்கீங்க? ஒரு 30 கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. இதில் கொஞ்சம் இருக்கு. இது பெருவாட்டு அது சைஸாக. இப்போ அது உங்களுக்கு தான்? அது நம்மளுக்கு. அந்த பேட்ச் உங்களுக்கு தான், இந்த பேட்ச் உங்களுக்கு தான். இதில் கொஞ்சம் பெருகுட்டியாக இருக்கு. இது என்ன ரேட் நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது விலை 8.25 8 சொல்கிறேன்னா இது 8000 கொடுத்துருக்குறேன். அது 7.25 7 ரூபாய் கொடுத்துருக்கேன். அது 7.25 7 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 7.25 7 ரூபா தான் கொடுத்துட்ருக்காரு. ஒட்டுக்காக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட அனுசரித்து கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகேண்ணா. எப்பயுமே அந்த மாதிரி குட்டி உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது? வாரத்தில் 2 முறை வந்துட்டே இருக்குண்ணா. 2-3 தடவை இருக்கும். வாரம் 200 குட்டி வந்துட்டே இருக்குண்ணா. வாரம் 200 குட்டி. சரி, நான் உங்கள் நம்பர் இருக்குது, நான் அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். மணியண்ணா, வாரம் எப்படிண்ணா குட்டி கொண்டு வந்தீங்க? 30 குட்டி வேணாங்க. இதெல்லாம் நம்மளுதுங்களாண்ணா? எத்தனை கொடுத்துருக்கிறீங்கண்ணா? நான் ஒரு 5 குட்டி கொடுத்துருக்கேன். 5 இருக்கு. இன்னும் 5 குட்டி இருக்கு. எப்படிண்ணா நிலவரம் இருக்கு? நிலவரம் சுமார் நோம்பி டைம் பண்ணல, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன ரேட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்படி கேட்குறாங்க? 7.25 சொன்னீங்க. 7 ரூபாய் கேட்குறாங்க. 7.500 கொடுத்துருங்க. 7.500 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. அரவிந்த்ண்ணா, எப்படிண்ணா குட்டி கொண்டு வந்தீங்க? 50 கொண்டாந்தண்ணா.
அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்கு. என்ன சரியா விற்கலைங்களா? கம்மியாக கேட்குறாங்க. நான் வாங்கினாலே 1000 ரூபா தள்ளி கேட்குறேங்க. வாங்கின விலையிலேருந்து 1000 ரூபா தள்ளி கேட்குறேன். 1000 ரூபா தள்ளி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி நான் வேலை சொல்கிறீங்க? ஜோடி 16 ரூபா சொன்னான். ஜோடி 16. கொஞ்சம் பெருவாட்டு குட்டின்றதுனால 8 ரூபா கணக்கில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? இது ஜோடி 13 13 கேட்குறாங்க. 13 13.5 கேட்குறாங்க. ஓகே ஓகே. விலை படியில. அதனால எப்போ எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்ட்டு இருக்கிறீங்க? ஒரு 15 ரூபா ஒரு 14 ரூபா கொடுக்கலாம். 15 14 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி குட்டி உங்கள்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும்? இருக்குண்ணா. எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி குட்டி கிடைக்கும். வாங்கிக்கலாம். உங்கள் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? 89 250 32 30 3. ஓகேண்ணா. நானும் கேட்கல. அண்ணா வணக்கங்கண்ணா. எங்க இருந்து வரீங்க? இங்கதானா கானாரப்பட்டி. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களா? வாரம் வாரம் வந்து எடுக்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படி நான் குட்டி கொண்டு வருவீங்க? எத்தனை குட்டி கொண்டு வருவீங்க ஆவரேஜா? 50 குட்டி 50 குட்டி கொண்டு வருவீங்க. ஓகே ஓகே. இந்த வாரம் எப்படி நான் குட்டி கொண்டு வந்தீங்க? எவ்வளோ விலை சொல்றீங்க? வேலை கொஞ்சம் கம்மி தான். நான் விற்கல. ஒன்றும் வேலை வேணும். ஒன்றும் பெருசாக வியாபாரம் இல்லை. ஓகே ஓகே. மழை சரியா பெய்யாதனால ஒன்றும் வியாபாரம் ஓகேண்ணா. இப்போ எவ்வளோ வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? சொல்லிட்டு இருக்கிறேன். எட்டைகளை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்குது அப்படின்றதுனால இந்த வேலை சொல்கிறீங்க. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? கேட்கறது 7,200 கேட்டுட்டு இருக்கிறாங்கண்ணா. 7,500 அப்படியே 7,500 தான் கொடுத்துருங்க. ஓகே ஓகேண்ணா. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி எப்போனாலும் வாங்கிக்கலாங்களா? நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 95 97 83 37 65. உங்கள் பேருண்ணா? கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி. ஓகே. குட்டி அடிச்சுக்கோ. அப்படி மூட்டமா அரவிந்த்ண்ணா கேட்குறேன். அண்ணா 7 ரூபாய் ஆகுமா? அது தெரியாது. 7,500 கேக்குறாங்க. அதுக்கே தரலாம். 100 ரூபாய் சேர்த்து ஆகுமா? இல்லன்னா கட்டாங்க. குட்டி இதனால முடிச்சியா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இதனாலையும் பாரு 30 ரூபா முடி பிடிச்சிக்கலாம். அவ்வளோ வேற நாளையும் முடிச்சு கட்டி வச்சுக்கிறாங்க தனியா. 100 கூட 7,100 கேட்டுட்டு இருக்கிறாங்களா? என்ன ரேட்டுக்கு நான் கேட்குறாங்க? நீங்க 7,100 கேக்குறாங்கண்ணா. நான் 8,000 சொல்லி 7,500 ஃபைனலா சொல்லிட்டேன். ஃபைனலாக 7,500 தான் கொடுத்துருங்க. எவ்வளோண்ணா? கையிலப்படி 7,100 ரூபாய் சொன்னல. இதனாலதான் பிள்ளைங்க நோட்டக்காரி என்னதான் இருந்தாலும் 4 குட்டி நல்லா நோட்டமா சொல்லணும். 4 மோளை குட்டி எடுத்து வச்சுக்கிறேன். சரி விடு. 200 ரூபாய் விடு. 4 கவர் கொடு. போட்டு விடு. 21 சார் அப்படில 8 ரூபாயில நாங்க சரி நான் அக்கௌண்ட் தான் அனுப்பிவிட்டாரு. 250 ரூபா கொடுத்தாங்க. சரி சரிண்ணா. 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 அண்ணா நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து எங்க குண்டூர். புரியல. சின்னமணி வளவு. சின்னமணி வேலூர். ஓகே. சின்னமணி வளவு. சின்னமணி வளவு. ஓகே ஓகே. வளர்ப்பு குட்டியாக கொண்டு வந்துருக்கீங்க. எல்லாமே கிடா வாங்கண்ணா? கிடா இருக்குது, பிறவை இருக்குது. கிடாவும் இருக்கு, பிறவை இருக்கு. ஓகே ஓகே. கிடா என்ன ரேட்டு, பிறவை என்ன ரேட்டுங்க? கிடா வந்து 7,500 8,500 வரைக்கும் போகுது. பிறவை குட்டியான ஒரு 6,500
7,000 வரைக்கும் போகும். 6,500லேருந்து 7,000 வரல போகுது. ஓகே. குட்டி எத்தனை குட்டி கொடுத்துருக்குறீங்கண்ணா? குட்டி ஒரு 10 குட்டி கொடுத்துருக்கீங்க. பரவாயில்லைங்களா நிலவரம் உங்களுக்கு? பரவாயில்லைங்க. ஏதோ ஒரு வேலை பரவாயில்ல. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, ஏன்னா நீ தான் கொடுத்துருங்க. நல்லா இருக்கண்ணா, நீ நல்லா இருக்கீங்களா? எத்தனை குட்டி எடுத்துட்டு வந்தீங்க? எத்தனை குட்டி கொடுத்துருக்குறீங்க? நம்ம குட்டி எடுக்கிறோம், நம்ம எடுத்தா குட்டி கொடுக்குறோம். நேச்சர்ல வந்திருக்கிறேன் கோங்கனாபுரம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அண்ணாட்ட பேசி வாங்கி கொடுக்குறீங்களா? குட்டி கொண்டாந்துருக்காரு. மதியம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி 8,750 சொன்னாரு. மதியம் கிட்ட 7,500 பேசி எடுத்து மதியம் கிட்ட பாத்தீங்கன்னா 40 குட்டி கொண்டாந்தாரு. குட்டி வித்துட்டாரு. 29 குட்டி இருக்குது. மதியம் ஒரு 20 குட்டி நான் வந்து 7,500 வரைக்கும் கேட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டேன். இது நம்ம பிரவீன் இருந்துச்சு அவங்களோட இதெல்லாம் ஒரு 7,500 பேசி எடுத்தாச்சு. ஓகே ஓகே. 40 குட்டி இப்போ நம்ம மதுரைக்காரனுக்கு போகுது. யாருன்னா எந்த கஸ்டமர்னா? கஸ்டமர் வந்து ஒரு மதுரை மீனாட்சி போறதுக்கு அண்ணன் நம்மள நேர்ல பார்க்கல, வீடியோல பாத்துருக்காரு. நம்மள நம்பி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அண்ணனுக்கு இங்க இருந்து 7,500 ரேட்டுக்கு வண்டி கிலோமீட்டர் 20 ரூபான்னு பேசி அண்ணனுக்கு அனுப்புறோம். அண்ணன் இப்ப நமக்கு ஜிபேல 2 லட்சம் ரூபா அமௌண்ட் என்ன போட்டுறாரு. அமௌண்ட் போட்டுறாரு. மீதி அமௌண்ட் வண்டியில கொடுத்துருவாரு. பேசிக்கு வண்டியில குட்டி போகுது. ஓகே ஓகே. போகுதுண்ணே. நம்மளை கான்டாக்ட் பண்ணா நம்ம சந்தையில நம்ம சக வியாபாரிகிட்ட கம்மி ரேட்ல நான் வாங்கி தரேன். ஓகே ஓகே. என் பேர் சுதாகர். 63 74 35 23 78. நீங்க கோங்கனாபுரம் வரலாம், நங்கவழி வரலாம், மேச்சேரி வரலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கி தரப்போம். குட்டியில மற்ற சந்தையில அன்னைக்கு என்ன நிலவரமோ அந்த நிலவரத்து பிரகாரம் குட்டி வாங்கி தரப்போம். தயவு செஞ்சு டைம் பாஸ் கால் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு அண்ணனுங்களுக்கு நம்ப வேண்டிக்கணும். ஓகே ஓகே. சும்மா டைம் பாஸ் பண்றீங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? அவரே கூட போட தம்பி இல்லை வேணா அவரை போடுங்க. அவர்தான் போடு. எத்தனை குட்டி நான் வாங்கிருக்கீங்க? 40 குட்டி. 40 குட்டிங்க. இப்போ எல்லாம் வளர்ப்பு குட்டி. எல்லாம் வளர்ப்பு குட்டி. நீங்க மதுரைங்களா? மதுரை. ஓகே, நீங்க தான் வந்திருக்கீங்க. கூட அனுப்பிவிட்டுருக்க வாங்க. அண்ணா அனுப்பிச்சுட்டு. ஓகே ஓகே. தம்பி இது ஒன்றும் வாங்கியிருக்கிறீங்களா? நீங்கள் 2 பேர் தான் வந்தீங்களா சந்தைக்கு? ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க? என்னாச்சு? வேற ஏதாவது திட்டினாங்களா? காசு நீங்களே எடுத்து வந்து நீங்களே வாங்கிட்டீங்களா? யார்கிட்டயே கேட்டு வாங்கி கொடுக்க சொன்னீங்களா இல்லை நீங்களே வாங்கிட்டீங்களா? நீங்களே வாங்கிட்டீங்க. தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது கடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டியா? ஓகே, வீட்டுக்காக வாங்கியிருக்கீங்களா? ஓகே ஓகே. 8 ரூபாயா? என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டு வாங்கியிருக்கீங்க? 4,000 சொன்னாங்கன்னா 4,000 சொல்லி 3,500 வாங்கினீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 3,500 வாங்கியிருக்காங்க. 4,000 சொல்லி 3,500 வாங்கியிருக்காங்க. பசங்க மட்டும் தனியாக வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? இன்னும் கம்மியாக கேட்டிங்களா? இன்னும் கம்மியாக கேட்டு தரமாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியுமா எங்கள் வேலை பேசுறது எப்படி என்னன்றதெல்லாம்? தெரியும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் படிக்கிறீங்களா 2 பேரும்? என்ன படிக்கிறீங்க? 10வது படிக்கிறோம். 9வது 10வது. அண்ணன் தம்பிங்களா இல்லை மாமச்சனாங்களா? சரிப்பா.